உதான் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் கூட ஏர்போர்ட் வரணும். ஏற்கனவே நம்மளுடைய பாண்டிச்சேரி, நம்மளுடைய தஞ்சாவூர், நம்மளுடைய வேலூர் இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் கூட இந்த உதான் திட்டத்தில் ஏர்போர்ட்டுகள் வந்திருக்கிறது. அது மாதிரி சின்ன சின்ன ஊர்களுக்கு கூட புதுசாக ஏர்போர்ட்டுகள் ஏற்கனவே 88 ஏர்போர்ட் அது மாதிரி உதானில் கொடுத்துருக்கோம். இந்த பட்ஜெட்டில் இன்னும் 120 புதிய ஏர்போர்ட்டுகள் சின்ன சின்ன நகரங்களில் பி சிட்டி, சி சிட்டியில், அதே போல் ஹெலிபேடுகள், ஸ்மாலர் சின்ன சின்ன ஏர்போர்ட், ஹெல்பேட் வசதிகள்லாம் உருவாக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை இதனுடைய பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க. மிக முக்கியமாக டூரிசம் செக்டார் நம்ம பாண்டிச்சேரிக்கு மிகவும் முக்கியமான டூரிசத்தை டெவலப்படுத்துகின்ற கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கின்ற 50 மிக முக்கியமான நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 முக்கியமான நகரங்களில் டூரிஸ்ட்டுகளை டெவலப் பண்ணுவது, அந்த டூரிஸ்ட் பகுதிகளில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை உருவாக்குவது, அதாவது முத்ரா லோன், ஹோம் ஸ்டே. இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீட்லேயே நம்ம ஒரு 2 ரூம் சிறப்பாக இது பண்ணி வர்ற டூரிஸ்ட்டுக்கு அக்கம்பெனி தான் ஹோம் ஸ்டே என்று சொல்லும். அந்த ஹோம் ஸ்டேவை ஊக்குவிக்கும் விதமாக முத்ரா கடன்களை கொடுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை நம்ம கொடுத்துருக்குறோம். அதே போல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் இந்த இதில் கொடுத்துருக்கிறது. ரெண்டாவது, பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பாக உருவாகி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய குறிப்பாக மற்ற நாடுகளிலிருந்து, இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளிலிருந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு வெளிநாடுகளிலிருந்து மெடிக்கல் டூரிசம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஊக்குவிக்கும் விதமாக வெளிநாடுகளிலிருந்து வர்றவங்களுக்கு விசா ஃப்ரீ அல்லது அந்த டூரிசத்தை ஹீல் இந்தியா, மெடிக்கல் டூரிசம் அண்ட் ஹீல் இன் இந்தியா என்ற திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள்.